ரூபாய் அபராதம், ஆயுள் தண்டனை, 30 ஆண்டுகளுக்கு ரெமிஷன் கிடையாது என்பதுதான் இந்த தீர்ப்புடைய முக்கியமான ஹைலைட்ஸ். இதோடைய நெக்ஸ்ட் லீகல் கோர்ஸ் என்ன? அவருக்கு மேல்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அது எந்த கோர்ட்டுக்கு போகும்? அது பற்றிய விவரங்கள். இதற்கு அடுத்தது இந்த தண்டனையை எதிர்த்து 30 நாட்கள்ல அவர் உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யலாம். உயர்நீதிமன்றத்தில் தான் அவருடைய மேல்முறையீடானது தாக்கல் செய்ய முடியும். அடுத்த கட்டமாக அந்த காலக்கெடு என்பது 30 நாட்கள் அவருக்கு அவகாசம் இருக்குது. அந்த 30 நாட்கள்ல இந்த தீர்ப்பு நகலை பெற்று அதன் அடிப்படையில இந்த வழக்கில் ஞானசேகரன் தரப்பில் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. இப்போ 30 ஆண்டுகளுக்கு அவர் ரெமிஷன் கோர முடியாது. அவர் நன்னடத்தையோ இந்த மாதிரியான வாய்ப்பெல்லாம் பயன்படுத்தி 30 ஆண்டுகளுக்கு வெளியில வர முடியாது. ஆயுள் தண்டனை விதிக்கப்படுகிறது. ஆயுள் என்றால் ஆயுள் என்று கோர்ட் சொல்லியிருந்தாலும் கூட ரெமிஷனுக்கான ஸ்கோப் எப்பவுமே இருக்கும். அந்த ரெமிஷனுக்கான ஸ்கோப் 30 ஆண்டுகள் கிடையாது. அவர் வெளியில வர முடியாது அப்படிங்கிறது தான் இந்த தீர்ப்புடைய முக்கியமான சாராம்சம் இல்லையா? அதாவது ஆயுள் தண்டனை என்னும்போது அந்த உச்ச நீதிமன்றம் பல தீர்ப்புகள்ல அதை தெளிவுபடுத்திருக்கு. ஆயுள் தண்டனை என்பது 14 ஆண்டுகள் கிடையாது. அது டில் தி டெத், அவருடைய ஆயுள் காலம் முழுக்க அவர் சிறையில் இருக்க வேண்டும் என்ற ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் பல்வேறு வழக்குகள்ல தெளிவுபடுத்திருக்கிறது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் அந்தந்த மாநில அரசுகள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி சம்பந்தப்பட்ட கைதியினுடைய நன்னடத்தை அடிப்படையில அவருக்கு தண்டனை குறைப்பை வழங்குவது வாடிக்கையானது. அந்த அடிப்படையில ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு எந்த தண்டனை குறைப்பும் வழங்கக்கூடாது என்ற ஒரு தீர்ப்பை நீதிபதி ராஜலட்சுமி அறிவித்திருக்கிறார். இப்ப நம்ம 2 வழக்குல இந்த தீர்ப்புகளை பார்க்கிறோம். இந்த காவியாட்டோட சேர்ந்து வரதை பார்க்கிறோம். பொள்ளாச்சி வழக்கிலையும் சாகும் வரைக்கும் ரெமிஷன் இல்லாத ஆயுள் தண்டனை அப்படிங்கிற தீர்ப்பை பார்த்தோம். இந்த வழக்கிலையும் ரெண்டுமே பாலியல் வழக்குகள், ரெண்டுமே ரொம்ப முக்கியமான அதிர்வலைகளை நாட்டில் ஏற்படுத்திய வழக்குகள். இதுலயும் 30 ஆண்டுகளுக்கு ரெமிஷன் கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இது வழமையா? இந்த மாதிரி ரெமிஷன் இந்நாள் வரைக்கும் கிடையாது அப்படிங்கிறது ரெமிஷனையும் ரூல் அவுட் பண்ணி அறிவிப்பது என்பது வழமையா இல்ல புதுமையா? இது ஏற்கனவே இது போல தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. பல வழக்குகள்ல இந்த மாதிரியான தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கீழமை நீதிமன்றத்தால வழங்கப்படக்கூடிய இந்த தீர்ப்புகள் மேல் நீதிமன்றம், அதாவது உயர் நீதிமன்றத்துல இந்த தீர்ப்புகள் மாற்றியமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.